நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனால் தேவனுடைய மக்களுக்கு தேவன் ஆளுகை செய்யும்படி ஏற்படுத்தப்பட்டதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையையும் அவர்கள் என்ன செய்யப்படணும், பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னு தான் தேவராஜ்யம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த தேவராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்யப்படணும் அப்படின்னா, அவர்கள் விசுவாச குடிமக்களாக இருக்கிறார்கள். எப்படி நாம் இந்த உலகத்தில் ராஜ்யத்தில் வாழ்கிறோமோ அதை போல தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் ஒரு விசுவாச குடிமக்களாக இருக்கிறோம். அப்படின்னா அந்த ராஜ்யத்திற்குள்ள ஒன்றே ஒன்று தான் செயல்படும், விசுவாசம் மட்டும்தான் செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம எந்த காரியத்தையும் ராஜ்யத்திலிருந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல. என்னுடைய ராஜ்யம் வளரக்கூடியது, என்னுடைய ராஜ்யம் பலன் கொடுக்கக்கூடியது, என்னுடைய ராஜ்யம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது உயர்வை கொடுக்கக்கூடியது. என்னுடைய ராஜ்யம் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் உன்னதமான இடத்தில் அவர் நாட்டுகிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தில் என்ன செய்யணும்னு பார்த்தோம் அப்படின்னா வேலையை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்பா? வேலையை செய்ய வேண்டும். அப்ப தேவ ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு, தேவராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் நாம் பார்த்தோம். தேவராஜ்யம் யாருடைய கையிலும் என்ன செய்யாது, சும்மா கொடுக்கப்படலை. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க வேலையை செய்யணும். அந்த அம்மா நினைச்சாங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே உம்முடைய வலது புறத்தில் ஒரு பிள்ளையையும் இடது புறத்தில் என்ன செய்யும், ஒரு பிள்ளையையும் என்ன செய்யும், வைத்துக்கொள்ளும். நம்ம நினைச்சிச்சு அப்படி சொன்னா ஆண்டவர் ராஜ்யத்தில் என்ன செய்திருவாரு, நம்முடைய குமாரர்களை அவரோடு கூட வைத்திருவார். நாம் ராஜ்யத்தை ஆளுகை செய்யலாம்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நான் விரும்புகிறவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க முடியாது. இந்த ராஜ்யத்தை யார் கொடுக்கணும் விரும்ப இருக்கிறாரோ, யாரால் இந்த ராஜ்யம் என்ன செய்யப்படணும், யாருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பிதா நினைத்து இருக்கிறாரோ அவருக்கு தான் இந்த ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னா கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். அப்போ இந்த தேவ ராஜ்யம், இந்த தேவ ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள், இந்த தேவ ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 43வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். எப்படி இருப்பார்களா? நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அவருடைய ராஜ்யத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்யப்படுகிறீங்க அப்படின்னா, வேதத்தில் வாசிங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 2வது அதிகாரம் 5வது வசனம். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள், தேவன் இந்த உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை அவர்களுக்கு சுதந்தரிக்கும்படி, அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா என்ன செய்கிறார் அப்படின்னா பிரியமாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா என்ன செய்கிறார்ப்பா? பிரியமாயிருக்கிறான், உங்களுக்கு கொடுக்கும்படி. பிரைஸ் அல்லாஹ். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறாருப்பா? சொல்லுப்பா. பிள்ளைகளின் வரிசையில வைத்திருக்கிறாராம். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஜன கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுக்கும்படி. ஹல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளாக, தேவ ராஜ்யத்தில் நீ அனாதை இல்லப்பா. யாரா இருக்கிற அப்படின்னா அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அதனால தாங்க வேதம் சொல்லுகிறது, இந்த ராஜ்யம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நீங்க என்ன செய்துங்க அப்படின்னா சுதந்தரித்து கொள்ளுங்கள். இருக்கா? நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நீங்க என்ன செய்து கொள்ளணும் அப்படின்னா சுதந்தரித்து கொள்ளணும். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது உங்களையும் என்னையும் தேவன், அந்த தேவ ராஜ்யம் தான் பாருங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுகிற இடம். ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுப்பா. இந்த ராஜ்யத்திற்குள்ள உள்ள வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆசீர்வதிக்கிறார். என்ன செய்கிறார் சொல்லுங்க? ஆசீர்வதிக்கிறார். Glory to God. ஏசாயா 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் தாவீதினுடைய ராஜ்யத்தை நான் என்ன செய்தேன் அப்படின்னா நான் திடப்படுத்தினேன். 9:7 தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் என்ன செய்தார்? திடப்படுத்தினார். Glory to God. திடப்படுத்தினார். அவனுக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி அந்த ராஜ்யத்தில் அவன் ஆளுகை செய்யும்படி அவர் என்ன செய்தார் அப்படின்னா திடப்படுத்தினார். அப்ப நல்ல கவனிங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பாருங்க. எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ, யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றான். அப்ப தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது தாங்க தேவராஜ்யம். இந்த தேவராஜ்யம் வேதம் சொல்லுகிறது எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டதோ. அப்ப உங்களை தவிர இந்த ராஜ்யத்தை யாராலையும் என்ன செய்ய முடியாது? சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த ராஜ்யம் எனக்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த ராஜ்யத்திற்குரியவன் நான். இந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் எல்லாமே என்னுடையது. பிரைஸ் தி லார்ட். எனக்குண்டானது, என் பிள்ளைகளுக்கு உண்டானது, என் தலைமுறைக்கு உண்டானது, உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது தாங்க தேவனுடைய ராஜ்யம். அப்படின்னா ஏன் இந்த ராஜ்யம்? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த தேவ ராஜ்யத்திலிருந்து என்னால எதையுமே சுதந்தரிக்க முடியலையே.
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட உடனே சில காரியங்கள் ஜெபம் பண்ணோன்னு நடக்கும் பாருங்க. சில காரியங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் உண்டாகும். எதற்காக தெரியுமா? அவங்க கர்த்தரை நம்பணும், இன்னும் அவரை நம்பி, ஏன்னா அவங்க நம்பி தானே வந்தாங்க, இன்னும் அவரை நம்புவதற்கு சில காரியங்கள் நடக்கும். சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுப்பார். இவங்க இதை என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை பிரயோஜனப்படுத்தாமல் இருக்கும்போது, இதை பயன்படுத்தாமல் இருக்கும்போது இந்த ராஜ்யம் அவங்கள விட்டு நீக்கப்பட்டுரும். ராஜ்யத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில காரியங்களை அவங்க என்ன செய்திருவாங்க தெரியுமா? இழந்து விடுவார்கள். நம்ம தொடர்ந்து அதை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. மத்தேயு 21வது அதிகாரம் 43வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு, தேவராஜ்யம் உங்களிடத்திலிருந்து சொல்லுங்க நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். எதுப்பா? நீ தேவ ராஜ்யத்தில் ஒரு வேலையும் செய்யாம நல்ல சாப்பிட்டுட்டு நீ தூங்கிக்கிட்டு இருந்தனா ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த ராஜ்யத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து அந்த ராஜ்யத்தில் செயல்படுகிறவனிடத்துல ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா கொடுத்து விடுவார். நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் விரும்பும் செயல்களை யார் ஒருவன் செயல்படுத்துகிறானோ அவனுடைய வாழ்க்கையில தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கும் பிரதர். அவனுடைய வாழ்க்கையில தான் தேவராஜ்யம் செயல்பட ஆரம்பிக்கும். நீ தேவராஜ்யத்தில் பிரயோஜனம் இல்லாத ஆளா இருந்த அப்படின்னா தேவராஜ்யத்திலிருந்து ஒரு துரும்பு கூட நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்களும் நானும் தேவனுடைய தோட்டம்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாட்டப்பட்டிருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏசாயா 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நீங்க வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 7வது வசனம் வரை நீங்கள் வாசிக்கலாம். வாசிங்க. இப்பொழுது நான் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை நான் பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. இப்ப இந்த திராட்சை தோட்டத்தில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா வேலி அடைத்து அதில் இருக்கிற கற்களை பொறுக்கி அதுல நல்ல கனி தருகிற திராட்சை செடிகளை நாட்டுகிறார். திராட்சை செடிகளை என்ன செய்தார்ப்பா? நடுகிறார். இப்போ அது நடுவிலே ஒரு கோபுரத்தை போட்டு அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்கிறார். அதுவோ எப்படி கொடுத்துதான்? கசப்பான திராட்சை பழத்தை கொடுத்துச்சு. பிரைஸ் எல்லாம் நல்ல கவனிங்க. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையும் அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்க அது என்ன செய்தது அப்படின்னா கசப்பான பழங்களை கொடுத்தது. நல்ல கவனிங்க. இதுவரையிலையும் நான் செய்யாத வேலையை நான் செய்து அது நல்ல பழங்களை கொடுக்கும்படி நான் காத்திருந்தேன். அது என்ன செய்தது அப்படின்னா கசப்பான பழத்தை கொடுத்துச்சு. இப்ப நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த திராட்சை தோட்டத்திற்கு நான் செய்ய போகிறத நீங்க கவனிங்க.
என்ன செய்ய போறார் அப்படின்னா, முதல்ல அது வேலி அடைக்கப்பட்டது. ஏன்? அது பராமரிக்கப்படுகிறது, நல்ல வேலை நடக்கிறது, அது நல்ல கனிகளை கொடுக்கணும் காத்திருந்தார். ஆனா பாருங்க, அந்த கனி கசப்பா இருந்தது, அது பிரயோஜனமற்றதா இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை பாருங்க, நான் முதல்ல என்ன செய்வேன் அப்படின்னா, அதன் வேலியை எடுத்து போடுவேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது வேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம், அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மை அவருடைய திராட்சை தோட்டத்தில் நட்டிருக்கிறாருப்பா. Glory to God. கனி கொடுக்கணும்னு பிதா விரும்புறாரு, கனி கொடுக்கல. இயேசு சொல்றாரு, இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டும், எப்படியாவது கனி கொடுக்கும்படி நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, கொஞ்சம் அதிகமா வேலையை செய்யறேன். செய்து பார்க்கிறாரு, கனி கொடுக்கல. பிரைஸ் அல்லாஹ். கனி கொடுக்கப்படாததுனால அந்த கனி கொடுக்கும்படி செய்யப்பட்ட வேலை செய்யப்படல. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில நெருக்கம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டத்தையே, ஒரு உபத்திரவத்தையே நாம் சந்திக்கிறோம் அப்படின்னா, பிரைஸ் அல்லாஹ், தேவன் நம்ம இடத்துல கனியை எதிர்பார்க்கிறார். நீங்க கனி கொடுக்காததுனால உன்னுடைய தோட்டம் என்ன செய்யல அப்படின்னா பராமரிக்கப்படல. நீங்க தேவனுடைய தோட்டத்தில் தான் இருக்கிறீங்க பிரதர், அவருடைய திராட்சை செடியா தான் இருக்கிறீங்க, ஆனா பராமரிக்கப்படல. உங்களுக்கு தேவையான நீர் அங்கே பாய்ச்சப்படல, பாதுகாப்பற்றவர்களாய். பிரைஸ் அல்லாஹ். வேதம் சொல்லுகிறது, முட்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். ஏன் நெருக்கம் மாறல, ஏன் உபத்திரவம் மாறாம இருக்கிறது அப்படின்னா, நீ புரிந்து கொள்ளணும், தேவனுடைய ராஜ்யத்தில் Glory to God, தேவன் என்னை கனி கொடுக்கும்படி வைத்திருந்தான். ஆனால் நான் கனி கொடுக்காததுனால இப்ப நான் தேவனுடைய பராமரிப்புக்குள் இல்லை. தேவனுடைய தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆதாம் தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியாததுனால தோட்டத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டவன் தன் வாழ்க்கையில் உபத்திரவப்பட ஆரம்பித்தான், வேதனைப்பட ஆரம்பித்தான், பல நெருக்கங்களை பட ஆரம்பித்தான். வேதம் சொல்லுது பாருங்க, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் வேற யாரும் இல்லை, இஸ்ரவேலின் வம்சமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யாருப்பா சொல்லுங்க? இஸ்ரவேலுடைய திராட்சை தோட்டம். இந்த தோட்டத்தில் கர்த்தர் ஏன் நம்மை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோம், பிரைஸ் அல்லாஹ், கனி கொடுக்கும்படி வைத்திருக்கிறார். இதை நம்ம மறந்துட்டோம், இதை நம்ம மறந்துட்டோம். 33வது வசனத்திலிருந்து வாசிங்க, 33வது வசனத்திலிருந்து வாசிங்க. வேறொரு ஓமையை கேளுங்கள். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதில் சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை என்ன செய்தான் அப்படின்னா குத்தகையாக விட்டு புறதேசத்திற்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபமான போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரன் அந்த ஊழியக்காரனை பிடிச்சு அவனை அடித்து அவனை என்ன செய்தார்கள் அப்படின்னா கொலை செய்து
இன்னொருவனை கல்லெறிந்து கொன்றாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஊழியக்காரனை அனுப்பும் பொழுது அவனையும் அப்படியே செய்தார்கள். அடுத்து கடைசியாக தன்னுடைய குமாரனை அனுப்பினா இவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்கன்னு சொல்லி குமாரனையும் அனுப்புகிறாங்க. இப்போ அந்த தோட்டக்காரன் பார்க்குறான், இவன் தானே இந்த இடத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான். இப்போ இவனை நம்ம கொன்று போட்டுட்டோம் அப்படின்னா என்ன செய்திடலாம், இந்த முழு தோட்டத்தையும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று நினைத்து என்ன செய்தார்கள், அவனை கொலை செய்தார்கள். இப்போ எஜமான் கடந்து வருகிறார். எஜமான் கடந்து வந்து நல்ல கவனிங்க, அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலத்தில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறொரு தோட்டக்காரிடத்தில் என்ன செய்தார் அப்படின்னா திராட்சை தோட்டத்தை குத்தகைக்காக கொடுக்கறத பார்க்க முடியும். நல்ல கவனிங்க, முதல்ல கொடுத்தார், கனி வரும் காலத்தில் வரும்போது அவருக்கு உண்டான பங்கை கொடுத்துட வேண்டியதானே. இவன் என்ன செய்தான் அப்படின்னா அதை வஞ்சிக்கும்படி அவன் முயற்சி எடுத்த உடனே தன்னுடைய வேலைக்காரரை இழந்து விட்டாங்க, தன்னுடைய குமாரனையும் கொலை செய்துட்டாங்க. அவர் வந்து என்ன செய்கிறார் தெரியுமா, அந்த திராட்சை தோட்டத்தை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா வேற ஒருவனிடத்தில் கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது அவர் வரப்போகிறார். உங்களையும் என்னையும் இந்த தேசத்தை வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்துகிற 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது நாம் பூமியிலே நாம் என்ன செய்வோம் அப்படின்னா நாம் அரசாளக்கூடியவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் யாருன்னு வேதம் சொல்லுது, சொல்லுங்க, அரசாளக்கூடியவர்கள். கர்த்தர் நம்மை அவருடைய ஆளுகையில் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய போகிறார் அப்படின்னா அரசாள போகிறார். வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின 21:7 நினைக்கிறேன், 21:7 வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய். யாருப்பா? ஜெயம் கொள்ளுகிறவன் தான் எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்ளுவான் சொல்லுது, சுதந்தரித்துக் கொள்ளுவான். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருந்தால் மட்டும்தாங்க நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த தேசத்தை நாம் ஆளுகை செய்ய முடியும். தேசத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் கர்த்தர் எதை கொடுக்க போகிறார் அப்படின்னா இந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் கொடுக்க போகிறார். அவரோடு கூட நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் கனி கொடுக்காம இருப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய முடியாது அப்படின்னா ராஜ்யத்தில் நீங்கள் எதையுமே சுதந்திரித்து கொள்ள முடியாது. நான் இப்படி சொல்கிறேன்னே, மத்தேயு எழுதுகிற சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா பிசாசு என்னது தான் தெரியுமா, அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்தான். எதை காணிச்சான்? எதப்பா காணிச்சான்? எங்க போய் நிப்பாட்டினா? மலையினுடைய உயர்ந்த மலைக்கு கொண்டு போறான். எங்க கொண்டு போறான்? உயர்ந்த மலைக்கு கொண்டு போறான். அங்க கொண்டு போய் உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் காட்டுறான்.
உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் என்ன செய்யறான் அப்படின்னா காட்டுறான். இந்த வார்த்தை லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசித்து பாருங்க. 4:5. பின்பு பிசாசு எங்க கொண்டு போன? உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல காண்பிச்சான். எத்தனை நிமிஷத்துல? ஓ glory to God. ஒரு நிமிஷத்துல அவனுக்கு காண்பிக்கிறான். அடுத்த வார்த்தை சொல்லுது, இவைகள் எல்லாவற்றிலும் மேலும் அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் நான் உனக்கு தருகிறேன். ஒரே நிமிஷம்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவ ராஜ்யத்தில் கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். எங்க வைத்திருக்கிறாரு? உயர்ந்த இடத்துல நீங்கள் நாட்டப்பட்டு இருக்கிறீங்க. பிரைஸ் எல்லாம். இப்ப இவன் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த தேவ ராஜ்யத்தில் இருக்கிற காரியங்களை மறைக்கிறான். தேவ ராஜ்யத்தில் இருக்கிற காரியங்களை மறைக்கிறான். நான் இப்படி சொன்னதான் புரியும் பாருங்க. இப்போ ஏதேன்ல இருக்கிற ஆதாம் ஏவாள் தேவர்களை போல தான் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துல அவளுடைய சாயலை இவன் மறைத்து உங்களுக்கு இன்னொரு சாயல் இருக்கு, இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டா யாரை போல மாறிடலாம் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற தேவனுடைய புத்திரரை போல நீங்க மாறிடலாம். ஒரே நிமிஷம்தான். தேவர்களை போல மாறிடலாம் அப்படின்ன உடனே தம்மாவுக்கு கொள்ள ஆசை. பிரைஸ் எல்லாம். நம்ம யாரா மாற போதும்? சொல்லுங்க, தேவனுடைய சாயல்ல தேவனை போல மாற போகிறோம்ல. பிரைஸ் எல்லாம். ஒரே நிமிஷம் தான் பிரதர். மறைக்கிறோம். அவங்க சாயலை மறைத்து இன்னொரு சாயலை வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தி எதை பிடிங்கிட்டு போயிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தையும் ஆளுகையையும் அவன் பிடிங்கிட்டு போயிட்டான். பிடிங்கிட்டு போய் இப்போ அவன் என்ன செய்யறான் அப்படின்னா ஆடிட்டு இருக்கிறான். இங்கே வானா வரணும், அங்கே போனா போகணும். நல்ல கவனி. தேவ ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான் தெரியுமா? அவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறான். அவனுடைய ராஜ்யத்தை காட்டுறான். ஏன்னா இந்த தேவ ராஜ்யம் என்கிறது எப்படிப்பட்டிருக்கு அப்படின்னா மறைக்கப்பட்டு இருக்கிறது. அது மறைவானவைகள். அதை பார்க்க முடியாது, ஆனால் அனுபவிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா அதுதான் ஃபெய்த். நீ விசுவாசத்தில் நீ அவைகளை என்ன செய்ய முடியும்னா நீ கொண்டு வர முடியும். பிசாசு என்ன சொல்றான்? glory to God. அந்த ராஜ்யத்தை மறைக்கிறான். எந்த ராஜ்யத்தை? தேவ ராஜ்யத்தை மறைத்து உலகத்தின் ராஜ்யத்தை உங்களுக்கு காட்டுறான். உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? அழகா தெரியுது, பெருசா தெரியுது, நமக்கு தேவையா இருக்கிறது போல தெரியுது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஆஹா இதுதான் உண்மை, இதுதான். அங்கதான் ராஜ்யத்துல தான் ஒண்ணுமே இல்லையே. அந்த ஆள் அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றாரு, ஆனா ஒண்ணுமே என் கண்ணுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. ஆனா உலகத்துல அவன் சொல்றான் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றான், அது அப்படியே இருக்கு. பிரைஸ் எல்லாம். அது அப்படியே. இப்போ நம்ம எதை நம்புறோம்? தேவ ராஜ்யத்தை நம்புறோமா, உலகத்தின் ராஜ்யத்தை நம்புறோமா? சொல்லுங்க. உங்ககிட்ட தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். எதை நம்புறோம்? உலகத்தை நம்புறோம். ஏன்? உலகத்தில் இருக்கிறது வெளிப்படையா வெளியரங்கமா இருக்கு. தேவ ராஜ்யத்தில் ஒண்ணுமே இல்லை, அது பிளாங்கா இருக்கு. பிரைஸ் எல்லாம். இந்த ராஜ்யத்தில் அங்கிருந்து எதையாவது நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா வேலை செய்யணும். நமக்கு தான் வேலை செய்யதே கஷ்டமாச்சே. யாரு 8 மணிக்கு ஆராதனைக்கு வந்து நமக்கு என்னது வேலை செய்யறதுக்கு ரொம்ப
கஷ்டமா இருக்கு. பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் சொன்னா நீ வேலையை செய், அதற்குண்டான பலனை நீ காண்பாய்ங்கிறாரு. நம்மளால என்ன செய்ய முடியல? வேலையை செய்ய முடியல. பாருங்களேன், அந்த வார்த்தையை பாருங்களேன். அவன் சொல்றான், இதெல்லாம் ஏன் கையில் இருக்குப்பா, நான் உனக்கு என்ன செய்கிறேன். அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இவைகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உனக்கு தருவேன், இவைகளை எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, இது எனக்கு இஷ்டமானவனுக்கு எனக்கு கொடுக்க முடியும். ஆனா இயேசு என்ன சொன்னாரு? இயேசு என்னப்பா சொன்னாரு? என் இஷ்டத்தின்படி நான் ஒருத்தனுக்கும் கொடுக்க முடியாது. பிதா யாருக்கு கொடுக்க சுத்தமா இருக்கிறாரோ அவருக்கு தான் என்னால் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். பிதா எதை விரும்புகிறாரு? எவன் ஒருவன் கனி கொடுக்கிறானோ, glory to God, அவனுக்கு தான் பிதா கொடுப்பேங்கிறார். கனியை பறித்து புசித்து சாப்பிடுறவனுக்கு இல்ல, கனி கொடுக்கிறவனாயிருக்கணும். அதைத்தான் பிதா விரும்புகிறான். இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்கிறேன். நீங்க எதை விரும்புவீங்க? எதப்பா விரும்புவீங்க? யார் சொல்றதை கேட்பீங்க? அவன் சொல்றான், நீ என் பின்னாடி வந்துட்டு அப்படின்னா நான் உனக்கு இந்த ராஜ்யத்தை தந்துடுறேன், நான் இந்த காரியத்தை உனக்கு நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாரு. இயேசு என்ன சொல்றாரு? நீ என்கிட்ட வா, நீ வேலையை செய், அவர் என்ன செய்வார் அப்படின்னா உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார், நான் கொடுத்துருதேன். glory to God. ரொம்ப கஷ்டம் இல்லை? அவன் இஷ்டமானதை கொடுக்குறான். அதனால தான் இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியல அப்படின்னா தேவ ராஜ்யத்தை பார்க்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, தேவ ராஜ்யத்தை நான் உனக்குள்ள உருவாக்கி இருக்கிறேன், ஒரு தோட்டத்தை போல நான் உருவாக்கி இருக்கிறேன். அந்த தோட்டத்தை நீதான் பண்படுத்தணும், நீதான் பயன்படுத்தணும், நீதான் அதை என்ன செய்யணும் அப்படின்னா கனி கொடுக்கிற மரமாய் அதை நீ என்ன செய்யணும் அப்படின்னா வளர்க்க வேண்டியது யாருடைய கரத்தில் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கரத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த மரம் வளரும் பொழுது, அந்த மரம் வளரும் பொழுது அந்த மரத்துல கனிகளை புசிப்பதற்காக அது என்ன செய்யும் அப்படின்னா அநேக குருவிகள் வருகிறதை போல உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும் தெரியுமா? அது படர்ந்து பெருகுகிறதா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்கிறேன்ப்பா, அதனால நீ என்னை பணிந்து கொண்டா எல்லாம் உன்னுடையதாய் மாறிரும். நீ என்னை பணிந்து கொண்டா எல்லாம் உன்னுடையதாய் மாறிருங்கிறான். இயேசு என்ன சொல்றாரு? நீ என்னை பின்பற்றினா, ஹல்லேலூயா, நீ என்னை பின்பற்றினா, நீ என்னை பின்பற்றினா பிதா உனக்கு கொடுக்கிறதை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது, இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்களைப் போல இருக்க வேண்டும். எப்படி இருக்கும்? வேஷம் என்ன செய்யக்கூடியதாக இருக்கு அப்படின்னா கடந்து போகக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ என்னப்பட்டதப்பா? நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் நித்தியமானது, காணப்படுகிற ராஜ்யம் அநித்தியமானது. இது கடந்து போகக்கூடியது.
இது அழிந்து போகக்கூடியது. இதை நீ தேடாத. நித்திய ராஜ்யத்தை தேடு, நித்திய சுதந்திரத்தை நீ தேடு. ஆண்டவர் சொல்லுவாரு வலதுபுறத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீங்க வாங்க. வாசிங்க 25வது அதிகாரம் 34வது வசனம். சீக்கிரம். Glory to God. அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வந்து சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எங்க நல்ல கவனிங்க. இந்த பரலோக ராஜ்யம் இருக்க, வேதம் அதே அதிகாரத்தில் தான் சொல்லுது. பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணம் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆஸ்திகளெல்லாம் அவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். தன் ஆஸ்திகளெல்லாம் அவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். நான் போயிட்டு திரும்ப வாரம்பா, இதெல்லாம் பத்திரமா நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒருத்தங்கிட்ட 5 தாலந்து கொடுக்கிறார், இன்னொருத்தர் 2 தாலந்து கொடுக்கிறார், இன்னொருத்திட்ட 1 தாலந்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு போயிட்டாரு. பிரைஸ் எல்லாம். இந்த 5 தாலந்து வாங்கினவன் அதை வியாபாரம் செய்து 5 தாலந்தை சம்பாதிக்கிறான். 2 தாலந்து வாங்கினவன் 2 சம்பாதிக்கிறான். 1 தாலந்தை வாங்கினவன் நிலத்தை தோண்டி அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா புதைத்து வைக்கிறான். புதைத்து வைக்கிறான். புதைத்து வைக்கிறான். எஜமான் வருகிறான். எஜமான் வருகிறான். பிரைஸ் எல்லாம். திரும்பி வந்து கணக்கு கேட்குறாரு. 5 தாலந்து வாங்கினவன் வந்து சொல்கிறான், ஐயா, என்னிடத்தில் 5 தாலந்தை கொடுத்தீங்க, நான் வேற 5 தாலந்தை நான் சம்பாதித்தேன் அப்படிங்கிறான். கர்த்தர் சொல்றாரு, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்ததுனால நான் உன்னை என்ன செய்வேன், அநேகத்துல நான் உன்னை அதிகாரியா வைப்பேங்கிறார். 2 தாலந்தை வாங்கினவன் உள்ள வந்தான். ஐயா, என்கிட்ட 2 தாலந்து கொடுத்தீங்க, நான் 2 தாலந்தை நான் சம்பாதித்திருக்கிறேன்னு சொல்லி கொடுத்த உடனே கர்த்தர் சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்ததுனால நான் உன்னை அநேகத்தில் அதிகாரியாய் மாற்றுவேன். 1 தாலந்தை வாங்கினவன் வந்தான். ஆண்டவரே, வசனத்தை வசனித்து சொல்றான் பாருங்க, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷர் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் என்ன செய்துட்டேன் அப்படின்னா, அதை நான் புதைத்து வைத்துட்டேன். ஆண்டவரே, நீ எப்போ வந்தாலும் நீர் கேட்பீர்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீர் சாதாரண ஆளா? நீரே புதைத்து தானே வைத்திருக்கிறேன், நீரே தண்ணீர் பாய்ச்சி அதை நீரே அறுவடை செய்து எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறான். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் நீ என்ன செய்தப்பா, நீ அறிந்திருந்தாயே. அப்படியானா நீ என்ன செய்திருக்கணும், இந்த பணத்தை உன்கிட்ட நீ வைத்திருக்கிறாம வேற ஒருத்தட்ட கொடுத்து வைத்திருந்தா கூட அதற்கு என்ன வந்திருக்கும், நீ வட்டி வாங்கியிருக்கலாமே, அதை நீ புதைத்து வைத்து நீ வீணாக்கிட்டியப்பா.
இனிமேலும் இது உங்ககிட்ட இருக்குது, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 தாலந்து உள்ளவன்ட்ட கொடுக்கிறார். கொஞ்சம் நல்ல கவனி. அவனை பார்த்து என்ன சொல்றார்? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே, நீ எங்க போ, எங்க போ, புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஹல்லேலூயா. எங்க உங்களிடத்துல ஒரு தோட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களிடத்துல கர்த்தர் கிருபைகளை கொடுத்திருக்கிறான், தாலந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறான். நீ கர்த்தருக்காக அதை பயன்படுத்தாம நீ பூட்டி வைத்த அப்படின்னு சொன்னா என்னையா பிரயோஜனம்? அதெல்லாம் ஆண்டவர் வரும்போது பார்த்துக்கலாம் பாஸ்டர். கொஞ்சம் நல்ல கவனி. நீங்க எங்க போறீங்க? அப்படியே வலது பரிசத்துல போக போகிறீங்களா, இடது பரிசத்துல போக போகிறீங்களா? ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு வசனித்து கொண்டு இருக்கிறோம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவரே. ஆமா, அழைக்கிறவர் தான். யார் இல்லைன்னு சொன்னா? ஆண்டவர் சொன்னாருப்பா, நீ வேலையை செய். இல்லாதவைகள் எப்படி உண்டாகும்? நீ வேதத்தை நல்ல கவனிங்க. முதல் ஆரம்பத்தில் அதை தான் பார்த்தோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்படணும். நீ விதைக்கப்பட்டாதான் அறுக்க முடியும். விதைக்கிறவனுக்கு தான் கர்த்தர் எதை கொடுப்பார் அப்படின்னா விதையை கொடுப்பான். கர்த்தரே எந்த காரியத்தையும் செய்யணும்னு நினைக்காதங்க. நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்யணும், நீங்க எதை செய்யணும், எதை செய்தா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், அந்த பாலிசிக்கு வாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், நான் இதை செய்கிறேங்க. சத்தியமாக அது நடக்காது. உன்கிட்ட இருக்கிற பொருளை கொண்டுதான், உன்னை கொண்டுதான், உன்னுடைய கரங்களை கொண்டுதாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீங்க எதை செய்கிறீர்களோ அதையே வேதம் சொல்லுது. நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ என்ன செய்வ அப்படின்னா அறுப்பாய். அதுதான் உன்னுடைய அறுவடை. ஆண்டவர் சொல்றாரு, ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு யாரா இருக்கிறோம் அப்படின்னா பங்குள்ளவர்களா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அவருடைய ராஜ்யத்தில் ஆசீர்வதித்து இருக்கிறோம். இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிற, அவரை ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவனும் தேவ ராஜ்யத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். நீங்க தேவனை ஆராதிக்காம அவரை தொழுது கொள்ளாம நீங்க இருப்பீங்க அப்படின்னா தேவ ராஜ்யம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. Glory to God. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கீழே உள்ள வசனத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பசியாக இருந்தேன், நீ எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்து எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், என்னை விசாரிக்க வந்தீங்க, எனக்கு தாகம் உள்ளவனா இருந்து எனக்கு தண்ணீரை கொடுத்தீங்க. Glory to God. அடுத்த வார்த்தையில் பிரதித்திரமாக சொல்றார் ஆண்டவர், நீங்க இதெல்லாம் எனக்கு செய்யலப்பா, எனக்கு போஜனம் கொடுக்கல, என் தாகத்திற்கு நீங்க தண்ணீர் தரல, அந்நியனா இருந்தேன், என்னை நீங்க உபசரிக்கல. நாற்பத்தைந்தாவது வசனம், அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மேல உள்ள வசனத்தில் 40வது வசனம், நீங்கள் எதை செய்தீர்களோ, அந்த லிஸ்ட்ல ரொம்ப பெருசு இல்லை. நம்பர் 1, நான் பசியா இருந்தேன்,
எனக்கு நீங்க போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்து. அந்நியனா இருந்த என்ன செய்வீங்க? சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாம இருந்த எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க. வியாதியா இருந்த என்னை விசாரிக்க வந்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். எத்தனை? 5 காரியம் இருக்கா? 5 6? 6. இதுல எதை நீங்க செய்தீங்களோ எனக்கு செய்தீங்கப்பா. இதுல எதை நீங்க எனக்கு செய்யலையோ, அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்களேன். செய்தவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா நித்திய ஜீவனை அடைந்தார்கள், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். செய்யாதவர்கள் எங்க போனாங்க அப்படின்னா ஆக்கினை அடைந்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. 1000 வருட அரசாட்சிக்கு பிறப்பு நியாய தீர்ப்பு இருக்குதுயா, மறந்துடாத. நியாய தீர்ப்பு என்று இருக்கிறது. தேவ ராஜ்யத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைக்காத. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜ்யம். உங்களுக்கென்று ஒரு பகுதியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களிடத்தில் கொடுத்திருக்கிற கிருபைகளை பயன்படுத்துங்க, கிருபைகளை பயன்படுத்துங்க. நீங்கள் பயன்படுத்தும் போது தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எதை கொடுக்கும் சொல்லுங்க? நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். நான் 2 பேர்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன சொல்கிறேன் தெரியுமா? தேவனுடைய சபையில் தேவனுக்காக நீங்கள் பிரயோஜனப்படுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாருங்கிறேன். தேவனுக்காக பிரயோஜனப்படுங்க. நான் இப்படி சொல்கிறேன், தேவ ராஜ்யத்தில் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அந்த காரியத்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 73வது அதிகாரம் 19வது வசனம். 73:19. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலம் ஆகிறார்கள். ஒரு நிமிஷம். இந்த ஒரு நிமிடங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு நிமிஷத்தில் பிசாசு அவனுடைய ராஜ்யத்தை காண்பித்து, பொய்யின் ராஜ்யத்தை காண்பித்து, பொய்யான வாழ்க்கையை காண்பித்து தன்னுடைய ஜனத்தை மெய்யான சுதந்திரத்திலிருந்து, மெய்யான ஆசீர்வாதத்திலிருந்து அவர்களை என்ன செய்தான் தெரியுமா? பிடித்து விடுகிறான். ஐயா, வேதம் சொல்லுகிறது அந்த ஒரு நிமிஷம் பாழாய் போய்விடும். இன்னைக்கு முடிவெடு, இன்னைக்கு முடிவெடு. தேவராஜ்யத்தில் நான் என்ன வேலையை செய்யணும்? தேவராஜ்யத்தில் நான் எதை கட்டி எழுப்பணும்? தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக நான் என்ன செய்யணும்? முடிவெடுங்க, செயல்பட ஆரம்பிங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க பிரதர், தேவ ராஜ்யத்தை தேடுங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் வரப்போகிறார். மறுபடியும் சொல்லி முடிக்கிற நேரம் இல்லாதனால சில வசனத்தை எடுக்க முடியல. அந்த ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்குள்ள கர்த்தர் உங்களை என்னையும், அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிடலாம், மன்னிச்சிருங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும்படி பிரவேசம் உங்களுக்கு பூரணமாய் கொடுக்கப்படும். பூரணமாய், பரிபூரணமாய் கொடுக்கப்படும். எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா உங்களுக்கு பரிபூரணமாய் கொடுக்கப்படும்? மேல உள்ள வசனம் சொல்லுது, சகோதரரே சகோதரியே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க என்ன செய்யுங்க? நீங்க என்ன செய்யுங்க? உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள்.
இவைகளை நீ செய்தா, ஹல்லேலூயா, இவைகளை நீ செய்தா, இவைகளை நீ செய்தா, என் ராஜ்யத்தை நீ கட்டினா, என் ராஜ்யத்தின் வேலையை நீ செய்தா. அந்த ரிச்சிய ராஜ்யத்தினுடைய பிரவேசம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது பரிபூரணமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு எதிர்பார்ப்போடு உள்ள போகலாம் ஐயா, ஒரு எதிர்பார்ப்போடு உள்ள போகலாம். நான் சொல்லுவேன், இந்த ராஜ்யத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு போராட்டங்கள் உண்டு அப்படின்னு வேதம் சொல்லுது. போராட்டம் இல்லைன்னு சொல்லலை, போராட்டம் இருக்கு. ஆனால் அதை ஜெயிப்பதற்கு நீ தேட வேண்டியது என்ன அப்படின்னா, உலகத்தின் ராஜ்யங்களை அல்ல, தேவ ராஜ்யம். ஹல்லேலூயா. நீ தேவ ராஜ்யத்தை தேடும்போது இந்த உலகத்தின் ராஜ்யத்தை நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம், ஈஸியா மேற்கொண்டுடலாம். ஏன்னா இந்த உலகத்தின் ராஜ்யம், அதனுடைய அதிகாரம் யாருக்கு உட்பட்டது அப்படின்னா தேவனுக்கு உட்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களும் எல்லா ஆளுகையும் அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை தேடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த வாரத்தோடு முடிக்கிறேன். தேவ ராஜ்யத்தை தேடுங்க. உங்களால் முடிந்த ஊழியத்தை செய்யுங்க. உங்களால் முடிந்த உதவியை, ஊழியத்தை செய்கிற காரியங்களுக்கு செலவிடுங்க. உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை, நான் தசமபாகம் கொடுக்குறேன் பாஸ்டர், அது வேற. உங்கள் ஊழியத்திற்கென்று, சபையில் நடக்கிற ஊழியத்திற்கென்று நீங்கள் ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்து பாருங்க. அதிலிருந்து வருகிற ஆசீர்வாதமே வேறங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் வேற. ஏன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறீர்கள். நீ என் ராஜ்யத்தை கட்டு, உன் குடும்பத்தை நான் கட்டுவேங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தாவீது என்ன செய்தான் தெரியுமா? தாவீது என்ன தெரியுமா? தேவன் ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவனுக்கு உண்டானவைகளையும் கொடுத்தான், போதும் என்கிற அளவுக்கு கொடுத்தான். அவன் சொல்றான், எனக்கு நான் எடுத்து வைத்திருந்திருந்தும் நான் என்ன செய்தேன் அப்படின்னா ராஜ்யத்தின் வேலைக்காக நான் கொடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கொடுத்தேன் தெரியுமா? என் தலைமுறையில் என் மகனை கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார்? ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தின் பணிக்காக அவன் ஜனங்களை உற்சாகப்படுத்துறது மாத்திரமல்ல, அவன் சொன்னான், நீ ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆலயத்தை கட்டு, நான் உன் குடும்பத்தை கட்டுவேன். நான் உனக்குன்னு ஒரு வீட்டை நான் என்ன செய்வேன்? கட்டுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாரா இல்லையாங்க? கர்த்தர் கொடுத்தாரா இல்லையாங்க? தேவ ராஜ்யத்தில் கட்டுங்க, தேவ ராஜ்யத்தில் செயல்படுங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க. உங்களால் என்னென்ன டேலண்ட் இருக்கோ, உங்களால் எதையெல்லாம் தேவனுடைய சபையில் செய்ய முடியுமோ செய்யுங்க. பாஸ்டர் சொல்லலை, அவர் என்னை கூப்பிடலை, நீ குறை சொல்லாத. தேவ ஆலயத்தில் வந்து நீ ஜெபம் பண்ணு, தேவ ஆலயத்தில் வந்து நீ ஊழியம் செய். உன்னால் எதை செய்ய முடியுமோ, உனக்கு பலன் இருக்கும் வரை நீ செய். இன்னொரு வசனத்தை சொல்கிறேன், பலவந்தம் பண்ணுகிறவன் கையில் தான் தேவராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? செயல்படுத்துகிறவன் கரத்தில் தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. செயல்படுத்தாவன் கரத்தில் என்ன இல்லைப்பா? தேவராஜ்யம். பலவந்தம் பண்ணுகிறவன் அதை என்ன செய்து கொள்ளுகிறான்? சுதந்தரித்துக் கொள்ளுகிறான், அதை பிடித்துக் கொள்ளுகிறான், அதை எடுத்துக் கொள்ளுகிறான். பயன்படுத்தி பாருங்க, கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாம் எழுந்து நிற்போம். தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்யா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதை ஏன் நீங்கள் பார்க்கல, ஏன் அதை நீங்கள் இன்னும் அனுபவிக்கல அப்படின்னா, நீங்கள் எதை பார்க்குறீங்க? உலகத்தை பார்க்குறீங்க, உலகத்தின் ராஜ்யத்தை பார்க்குறீங்க. உலகத்தில் தேடுகிறதுனால அது கிடைக்க மாட்டேங்குது. தேவராஜ்யத்தை தேடியா, தேவராஜ்யத்தை தேடு. தேடுகிற உனக்கு கர்த்தர் தருவா. தேடுகிற உனக்கு வேதம் சொல்லுதில்ல, தேடுகிறவன் அதை பெற்றுக்கொள்ளுகிறான். தேடு, இன்னைக்கு தேடு. கர்த்தர் உனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறார், உனக்குண்டு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறார். நான் இப்படி சொல்லுவேன், தேவன் வரப்போகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யம், அதை தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், அது ஒரு தோட்டம் போல இருக்குது. அந்த தோட்டத்தை நீ பண்படுத்தணும், தோட்டத்தை நீ பயன்படுத்தணும், தோட்டத்தை நீ உருவாக்கணும். வெறுமனையா இருக்காத.
தோட்டத்தை உருவாக்கு. சூலமத்தியால் சொல்லும் போது, என் நேசருக்காக நான் ஒரு தோட்டத்தை உருவாக்கினேன். என் நேசர் என் தோட்டத்திற்குள்ள வருவானாக. என் சுகந்த வாசனையை அவர் முகர்ந்து அவர் என்னிடமாய் சாயணும். உன் தோட்டத்திற்குள்ள இயேசு வருவாரா? உன் தோட்டத்திற்குள்ள இயேசு வருவாரா? உன் தோட்டம் தேவனுக்கு பிரியமான தோட்டமா இருக்குமா? தேவன் வந்த உடனே புசிப்பதற்கு ஏதாவது இருக்கான்னு கேட்பாரு. புசிப்பதற்கு ஏதாவது இருக்குமா என்று தேடுவாரு. அந்த தோட்டத்துல எந்த பழமும் இல்லைன்னா, சாப்பிடுறதுக்கு எதுவே இல்லைன்னா, ஆண்டவர் அந்த தோட்டத்தை கடந்து போயிருவாருப்பா. அந்த தோட்டத்தை கடந்து போயிருவா. நல்ல கவனி, நல்ல கவனி. கனி கொடுக்காத மரமெல்லாம் ஒரு நாள் வெட்டப்பட்டு அது அக்கினியில போடப்படுமா? கனி கொடுக்கிறவங்களா இருப்பேன்னு சொல்லி ஒப்புக்கொடு. நான் கனி கொடுக்கிறவனா இருப்பேன்னு ஒப்புக்கொடு. என் நேசர் விரும்புகிற கனியை நான் கொடுத்து அவருக்காக நான் வாழுவேன்னு சொல்றியா? சபையே, உன்னோடு தான் கர்த்தர் பேசுற. எனக்கு என்னன்னு இருக்காதப்பா, எனக்கு என்னன்னு இருக்காத. இது தேவராஜ்யம். உங்க கையிலேயே என் கையிலேயே கர்த்தர் கொடுத்திருக்கிறான். இந்த தேவராஜ்யத்தை கட்டும் வேலையை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறான். சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய கடமை நம்ம மேல விழப்பட்ட கடமை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் சுவிசேஷத்தின் வேலையை செய்ய வேண்டும். சுவிசேஷத்தின் வேலைக்காக நீங்க என்ன செய்றீங்க? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மற்றவங்கிட்ட சொல்றியா? எனக்கு என்ன, எனக்கு என்ன, நான் ஏன் சொல்லணும், நான் ஏன் செயல்படணும், நான் ஏன் கொடுக்கணும்? அப்படி இருந்தனா உன் வாழ்க்கை கனி கொடுக்காதுப்பா, கனி கொடுக்காது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இந்த 4 வாரமும் தேவ ராஜ்யத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன். தேவ ராஜ்யத்துல நான் இனி கனி கொடுக்கிறவனா இருப்பேன்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? தேவ ராஜ்யத்துல நான் விதைப்பேன்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? விதைக்கிறவனுக்கு தான் கர்த்தர் விதையை கொடுப்பார். நீ எந்த அளவினால நீ அளக்கினாரோ அது உனக்கு திரும்ப கொடுக்கப்படும். பிரதர், கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை உயர்ந்த உன்னதமான இடத்துல நான் நட்டிருக்கிறேன். நீ விலை உதிர்ந்த விலையேறப்பட்ட கனிகளை கொடுக்கணும். கனிகளை கொடுக்கிறவங்களா இருப்பீங்களா? நான் இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க? கர்த்தர் வரப்போகிறார். தம் ராஜ்யத்தை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். தம் மக்களை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். அப்பா, எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் வெறுமையானவர்கள் அல்லப்பா. தேவ ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நிமித்தம் தேவ ராஜ்யம் கட்டப்படட்டும். தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் திருச்சபை மக்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.